கர்த்தர் என் மனமகிழ்ச்சி. வேதாகம தியானம் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். கடைசியாக 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சாமுவேல் சவுலை குறித்து அன்றைய தினம் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறிற்று. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போடுகிறான். அப்போது யாபேசின் மனுஷர் எல்லாரும், எங்களோட உடன்படிக்கை பண்ணோம், நாங்கள் உம்மை சேவிப்போம் என்று பயந்து சொல்லுகிறார்கள். அதற்கு நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணையும் பிடுங்கி இஸ்ரவேலுக்கு நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் என்னுடைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறான். உடனே யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இந்த செய்தியை இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு எங்களுக்கு 7 நாள் தவணை கொடும் அப்படின்னு நாகாஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஒருவேளை எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் உங்களிடத்தில் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்தானாதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுலின் ஊராகிய கிபியாவுக்கு வந்து அந்த மக்களின் காதுகள் கேட்க நாகாஸ் சொன்ன செய்திகளை, அம்மோனியர் சொன்ன செய்திகளை சொல்கிறாங்க. உடனே கிபியாவில் இருக்க மக்கள்லாம் சத்தமிட்டு அழுகுறாங்க. சவுல் மாடுகளை ஓட்டிக்கொண்டு வயலிலிருந்து வந்துடுறான். வரும்போது ஜனங்கள் அழுகிற சத்தம் அவன் காதில் விழுது. அப்போ ஜனங்களை பார்த்து, மக்கள் அழுகிற முகாந்திரம் என்ன அப்படின்னு சவுல் கேட்குறான். அப்போ யாபேசின் மனுஷர் அந்த செய்திகளை சவுலுக்கு அறிவிக்கிறாங்க. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் பலமாக இறங்குகிறார். சவுல் மிகவும் கோபம் கொண்டு ஒரு ஜோடி மாட்டை பிடித்து அதை துண்டு துண்டாக வெட்டி யாபேசின் ஸ்தானாதிபதிகளிடம் கொடுத்து, இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் அனுப்புங்க, அனுப்பிட்டு இந்த செய்தியை சொல்லுங்க, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவன் மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த செய்தி இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. உடனே இஸ்ரவேல் மக்கள்லாம் பயந்து ஒருமனப்பட்டு போருக்கு தயாராகிறாங்க. சவுல் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் பேசேக்கிலே வர சொல்லி அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி லக்கம் பார்க்கிறான். இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா புத்திரரில் 30,000 பேரும் இருந்தார்கள். பிற்பாடு யாபேசோட ஸ்தானாதிபதிகளை நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சவுல் சொல்கிறான். ஸ்தானாதிபதிகளும் யாபேசின் மனுஷரிடத்தில் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொன்னதின் நிமித்தம் யாபேசின் மனுஷர் அதிகமாக சந்தோஷப்பட்டு அம்மோனியரிடத்தில் சொல்கிறாங்க, நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து அதிகாலையிலே பாளையத்துக்கு வந்துடுறான். அம்மோனியரை போரிட்டு முறியடிக்கிறார்கள். அம்மோனியர்கள் தப்பி ஓடும் வரைக்கும் அவங்க 2 பேராக கூட சேர்ந்து ஓடாதபடிக்கு எல்லாரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். போர் முடிந்தவுடனே ஜனங்கள் எல்லாம் சாமுவேலை நோக்கி, சவுல் எங்களுக்கு ராஜாவா என்று கேட்டவர்களை நாங்கள் இன்று கொன்று போடும்படி எங்களிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு உடனே சவுல் சொல்கிறாரு, இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறான். உடனே சாமுவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, நாம் கில்காலுக்கு போவோம், கில்காலுக்கு போய் சவுலை ராஜாவாக ஸ்திரப்படுத்துவோம் என்று சொல்கிறான். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி சமாதான பலிகளை செலுத்தி சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள் கர்த்தருடைய சந்நிதியில் என்று சொல்லி 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. ஆமென்.